ஹாய் எவ்ரிவன், யோக பூனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. சாதாரணமாக இளம் தாய்மார்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, என் பசங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு ரீசன் சொல்கிறாங்க, வயிற்று வலிங்கிறாங்க, தலைவலிங்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் டைம் ஆரம்பம் முடித்த உடனேயே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக விளையாடுறாங்க, டிவி பார்க்குறாங்க, மொபைலில் ஏதாவது பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள எப்படி சமாளிக்கிறது? இதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் இருக்குது. நைட்டு சீக்கிரமாக அவங்கள தூங்க வச்சுடுங்க. உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் முதல்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூமில் குழந்தை பக்கத்தில் உட்காந்து முதல்ல தூங்க வச்சுடுங்க. காலையில் அந்த குழந்தைங்கள சீக்கிரம் எழுப்பும் பொழுதே ஸ்கூலுக்கு போகணும், எழுந்திரி, இன்னைக்கு ஸ்கூலில் அது இருக்குது, டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் ஒரு 5லிருந்து 7 ரவுண்டு சைக்கிளில் போக சொல்லுங்கள். வீட்டை சுற்றி வா நம்ம சைக்கிளில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அம்மா சமையல் பண்ணிட்டு இருந்தால் அப்பா போயிட்டு, இல்லை அப்பா வீட்டில் வேலையாக இருந்தால் அம்மா, யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தையோட சைக்கிளில் ஒரு 3லேருந்து 5 ரவுண்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வா நீயும் நானும் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களோட கையை பிடிச்சிட்டு சிம்பிள் எக்ஸசைஸு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான எக்ஸசைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் யோக போனம் சேனலில் போடுறேன், நீங்கள் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள போ அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குழந்தைங்க உடம்புல சயின்டிஃபிக்காக பாடியில் ஒரு கெமிக்கல் சேஞ்சு, நல்ல பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், மைண்டு பிரிஸ்காக இருப்பாங்க, உடனே ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க.